பணியாரம் 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 விட்டுக்கோ. ஆடிதான் லைட்டா இருக்கு. சாப்பிடுறீங்களா? ஊத்தவாது மேல நல்லா இருக்குன்னு ஆமா. ஒன்னு அம்மாது ஒன்னு என்ன சாப்பிடு. ஒரு குத்து குத்துலேன்னா குத்தி அப்படி எடுத்து ஓகே. வாவ், இதுல அப்படியே முட்டையை கலந்து ஊத்துனா நாங்க முட்டை குழி பண்ணியாரோம். சூப்பரா முட்டை குழி பணியாரம் செய்யலாம். அது பாக்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் நாங்க செஞ்சோம். நல்லா ஓகே. தேங்க்யூ. இன்னது சவ்யக்காவா? ஆஹா, பிரமாதம், அருமையா இருக்கு. என்னதான் பணியாரம் ரொம்ப அருமையா இருக்கு, இனிமையாக இருக்கு, சாஃப்டா இருக்கு. வெள்ளை அது உங்க தங்கச்சி சுட்ட பணியாரம் தானே? இது பாருங்க, இது காமிங்க. இதுதான் வந்து வெல்லம் கற்பட்டி பாவு காய்ச்சி அதில் வந்து இந்த பணியாரத்தை அது மேலே கொஞ்சம் டிப் பண்ணி இதை வந்து சாப்பிட்டு அவ்வளோ சுவையா இருக்கு, அருமையா இருக்கு. ஆல்மோஸ்ட் வெல்கம். நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடலாம். ஏலக்காய் அதில் போட்டதுனால கற்பட்டி பாவுல அவ்வளோ சுவையா இருக்கு, சொல்ல முடியாதுங்க. சுவையா சொல்ல முடியாது. இருந்தாங்க. ஆஹா, இதெல்லாம் வந்து இந்த கிராமத்துல தாங்க இந்த மாதிரிலாம் வந்து உள்ள வந்து உள்ள தமிழ்நாடுக்குள்ள வந்து ஒவ்வொரு கிராமங்களில் போனோம்னா இந்த மாதிரி பணியாரங்கள் அருமையா கிடைக்கும். இப்போ வந்து எங்க தங்கச்சி வீட்டை வந்து இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சுற்றி தென்னந்தோப்புகள், அதுக்குள்ள ஒரு வீடு, புறா இப்படி வளர்த்து, கோழிகள் காட்டும். அதெல்லாம் நாங்கள் இப்போ காமிக்கிறோம். ஆட்டு பண்ணை இதெல்லாம் அருமையாக நாங்கள் வச்சுட்டு வாங்கிறோம். இங்கே வந்தால் இயற்கையை நல்லா ரசிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா ஜாலியாக மகிழ்ச்சியாக. ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். சூர்யா மாமா அவர்கள் இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தருவார். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எப்படி இருக்கு? சுடுதா? நல்லா இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? பணியாரம் வேணும். உனக்கு பணியாரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறேன். ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி. எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கிச்சுன்னா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும். இது பழகி போச்சு. சூடா இல்லையா? வேற யாருக்கு பண்ணா ரியாக்ஷன் கட்டலாம். ஆமா, அம்மாவே பண்ணாங்க. நீ வரும்போது நான் சொல்றேன்டா. அதான் தாய்ப்பா சொல்றேன். என்ன என்னையோட என்ன பணியாரத்தை தான் எடுக்கிற? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, போதும் போதும். ஆல்வேஸ் வெல்கம் பண்ணுங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு யூ. ஆல்ரெடி வந்தாச்சு.
ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு என்ன அடாத்து. சிங்காரிக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. நல்லா இருந்தா என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். இதுக்கு மேல கேட்டீங்கன்னா என்ன வண்டி வண்டியா கலக்கி ஊத்துவாங்க. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். என்னடா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கடா. மாடு இதான் ஜல்லிக்கட்டு மாடு. என்ன மாடு? ஜல்லிக்கட்டு மாடு. பிரைஸ்லாம் வாங்கியிருக்கு. இதான் ஓனர். மாட்டுக்காரர் மனோஜ். மனோஜ் சொல்லுங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இவங்க தான் முத்தையா. இப்போ ஜல்லிக்கட்டுல போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்க முத்தையா. எத்தனை வருஷம் போஸ்ட் கொடுக்குறாங்க? எப்படி பாத்துக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க, என்ன எது டிப்ஸ் சொல்லுங்க. உங்கள மாதிரி இளைஞர்கள் அவங்களும் இந்த வேலை செய்வாங்களா? இல்ல அந்த வேலையை பார்க்குறாங்க. கலாய்ச்சிட்டாராமா. காக்கு இவ்வளோ தைரியம். நான் கிட்ட வந்தா எனக்கு பண்ணணும். அதே பிடிச்சி போட்டு விடுங்க. ஏன் வாயில் ஒரு பங்கு போடுது? பயம். செல்லமே தங்கமே அத்தி காதை வச்சு அடிக்குது. அது பிடிச்சி குடிங்க. குத்துங்க. ஏய் நீ பிடிச்சிக்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்போ ஜல்லிக்கட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அவர் தான் ஓனர். விட்டிங்கன்னா ஓடி மேக்கப் போடுறாங்க. ஆமா முக்கியமான ஆள் தான். இந்த பக்கம் இருக்கு தங்கப்புல. ஏய் இடிச்சிடாத, அவ இடிச்சிடுவா. அவ்வளவுதான். தூக்கி பிடிங்க. அல்லா ஐயோ நான் நீங்க ஒரு மாலை பிடிக்கல. வீர தமிழச்சி கேடுசா இன்டர்நெட்ல ஏதோ வைரல். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஐயோ பிடிக்கவே இல்லையா? என்ன முட்டினா அது நீங்க விடவே விடாதீங்க. விடாத வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பண்ணாது. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க. கால கடகடன் ஆடுது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மேல பாத்தீங்களா, காலு கீழே நடுக்கிறத பாத்தீங்களா? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். புடிங்க. இழுத்து தூக்கி புடிங்க. சும்மா புடிங்க. பயப்படாம புடிங்க. செய்யாதுக்கா. பழி வாங்கிட்டான். இவனுக்கு நான் கம்ப்யூட்டர் டீச்சரா இருந்ததுக்கு ஒரு செகண்ட்ல பழி வாங்கி. கொலசாமி எனக்கு காப்பாத்திட்டாரு. நின்னாண்டு வாய் பேசுறியா நீ? அப்புறம் நல்லா இருக்கியா? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? நல்ல பையன். இங்கே பாரு, அது பார்த்துட்டு சார் பார்த்து கவுர் மிரிக்காது. பாடி எனக்குலாம் ஒரு தைரியம் வந்து உள்ளாடா. ஏண்டா எப்படி வர? வாடா. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவனுக்கா அவனுக்கு இருந்தா ஒரு திரும்படா. மனோஜ் நீ பின்னாடி போயிரு. அபி கால்ட்டே ஒரு எத்து பின்னாடி கால். புலவுல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவு கெட்ட வார்த்தை வருமா? பயமா இல்லையாடா? பயமா உங்களுக்கா? முத்தையா பாய், மனசு வரலையா? என் கூட இருக்கீங்களா? வாங்க. வரீங்களா? ஏய் வருது. அத்தாடி தேம்பாறு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற. அடக்காதா? சிந்துர் வருதா? சரி சரி. ஏய் சூப்பரா தெரியுது. ஓ வாவ்.
ஆனால் கொஞ்சம் தெரியலல்ல. அடையில ஜோடியாக உட்காந்துருக்காங்க சார். டேய் நல்லா ஜோடியாக உட்காந்துருக்கீங்க. ஆ குஞ்சு குட்டி பாருங்க. மயில் பூரா எப்படி இருக்கு? அது காலை பார்த்தீங்களா? கால் மாதிரியே இல்லை. ஆமாம். நான் பார்க்கலையே. ஓய் ஹீட்டா இருக்கு உடம்பு. கையில பிடிக்கும். பிடிக்கணும் அப்படியா? அவ்வளோதானே. ஏ விடுங்க விடுங்க. இருக்கா? அவ்வளோதான் இருக்கு. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். பட போச்சே. 1 2 3 துஷா இங்க இருந்து பாடுறா குட்டிடா. கண்ணு மூடி இருக்கு, திறக்கவே இல்லை இன்னும். இப்பதான் திறந்துருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது இல்ல? இது அதுக்கு அடுத்து அந்த அதில் அடுத்து இல்லை, ஆ அது அதுக்கப்புறம் இது. இங்க இருக்கு இருக்கு. ஏ கலர் உங்க கலருக்கு மேட்ச் ஆகுது ரைட்டா. அவியக்கு அப்படி நானும் தூக்கி போறேன். நீ இப்பதான் போட்ட. இப்போ முடிஞ்சு இந்த டூர் ஷோ எடுத்து போயிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். சப்ஸ்கிரைப் டு சென்னை சிகாரி. அப்படியே எடு எல்லாரையும். எங்க பாரு. கை போகணும். இப்ப ரெண்டு கையும் தூக்கி போறானே. நல்லா இருப்போம். சொல்லு, என்னை பத்தி பெருமையா 4 வார்த்தை சொல்லு பாப்போம். என்னை பத்தி பெருமையா 4 வார்த்தை. என்னை பத்தி சொல்லுங்க. என்னம்மா என்னை பத்தி சொல்ல மாட்டியா? பேத்தியை பத்தி சொல்ல மாட்டியா? அவ்வளவுதான். சொல்ல மாட்டாங்க. ஓகே, எல்லாரும் மானாமல்ல போக. என்னை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். பெருமையா பெருமையா சும்மா சொல்லுங்க. ஐ லவ் யூ சொல்ற மட்டும் சொல்லிடு. ஐ லவ் யூ. நான் சொல்ற மட்டும் சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தெரியாம வெக்கப்படுறாங்கல்ல. நான் சொல்றத மட்டும் சொல்லுங்க மையி. நான் சொல்றத மட்டும் சொல்லுங்க. எனக்கு இவ்வளோ பேசுறீங்கல்ல, நான் சொல்ற
ஐ ஐ ஐ ஐ இவ்வளோ வாய் பேசுறல சும்மா தான் அடிச்சுட்டு போடி போட்டா போட்டோ எடுக்கிறேம்மா ஒரே ஒரு வார்த்தை எனக்காக ஏன் பேத்திக்காக சொல்ல மாட்டீங்களா? சொல்லு அசிங்கமா பேசினாக்கா அசிங்கம். சரி வெல்கம் டு சென்னை சிங்காரி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டி வேளாங்குடிக்கு வந்திருக்கோம். அப்படியேக்கா அத்தை என்ன ஓடுறீங்க? ஓட்டாங்க அத்தை. இல்லை அங்கே எடுங்க அங்கே பாருங்க. சரி வீடெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, கிராமத்து வீடு. இப்போ எங்கே இருக்கோம்னா எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி வீட்டில் இருக்கோம். இப்போ நம்ம வேர்க்கடலை படிக்க போகலாம். என்ன எவ்வளோ பெரிய வீடு பாருங்க, ஓடலாம். ஐயோ போயிட்டுருமே. என்னதான் வாழ்க்கையில் உயர்ந்த மனுஷன் இருந்தாலும் இந்த இடத்துல குனிஞ்சு தான் போகணும். பஞ்சு டைலாக் சொல்லிட்டாங்க. கருத்து கந்தசாமி. இது படிப்போமா? எது படிப்போம்? அதுனா வேர்க்கடலை தோட்டத்துக்கு போமா? படிப்புமா? படிப்போம். சரி ஓகே, லெட்ஸ் மீட் இன் வேர்க்கடலை தோட்டம். பாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டி வேளாங்குடின்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி இருக்காங்க, அவங்கள பார்க்குறக்கா வந்தோம். அண்ட் இதுதான் வேர்க்கடலை தோட்டம். இங்கே பாருங்க வேர்க்கடலை, அது ஃபுல்லாக வேர்க்கடலை செடி. திரும்பி பார்க்கலாம் ஒன்று வரலன்னா அவ்வளோதான், வந்துடுவாங்க அங்கே இருக்கவங்க. இது ஃபுல்லாக வேர்க்கடலை செடியா? அப்படியே அவங்களும் இங்கே பார்த்து பேசிட்டு வருவான். அப்படியே அவங்க வேர்க்கடலை தாண்டி இருக்கு. ஆமாம், வேர்க்கடலை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். எடுக்கவா? நானா? நான் மதுரை. அது வந்து அவங்களோட அக்கா பொண்ணு நான். ரமா பெரியமா பொண்ணு. நான் தான் ரமா விட்டு பொண்ணு. வணக்கம். நல்லா இருப்பேன். மண்டையில கட்டிக்கிட்டு இருக்கோமே, அதனால இதான் நல்லா இருக்கு, இயற்கையோட இயற்கையா இருக்கீங்க. கடலை சாப்பிடுத்தா? இந்த பாரு வா, கடலை எடு. இவங்க தான் இப்போ கடலை வந்து உரிச்சிட்டு இருக்காங்கல்ல, செடியிலேருந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், செடியிலேருந்து பிரிக்கிறோம். நீங்கள் உரிச்சு உள்ளே இருக்கிறத தின்னுங்க. ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சாப்பிட்றோம். அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். பைக்குள்ள போடுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்லக்கூடாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேமரா உமன் வந்து கேமராவை விட்டு வேர்க்கடலை கொடுங்கன்னு சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டான். நல்லா இருக்குதா? அப்படி அள்ளி போடுமா? அப்படியே ஐஸாக வைங்க. அப்படியே இல்லை உங்களாம் தெரியும்ல, அப்புறம் என்ன? நான் எடுத்து போகிறேன். இன்னும் நெல்லெல்லாம் இருக்கிற பக்கம் போய் பார்க்கலாம். அவங்க எல்லோரும் எங்கள் அம்மாச்சியோட தோஸ்து. அதான் இவ்வளோ என்கொயரி. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் நான் அவங்கள சின்ன வயசில் தான் பார்த்தேன். கண்டுபிடிச்சிருக்கோம். மெமரிஸ். கமான், அப்படியே ஏதாட்டு பைக் சொல்லிட்டு கிளம்புறோம். சரி நாங்கள் வரோம். இழுத்தா வருமா? பச்சையில் இழுத்தா வரேன். அதான் அது ஏதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி எதை இழுத்தா வரும்? வீடியோ எடுக்கிற மாதிரியா? அப்படி போங்க. அது இழுத்தா வந்துருமா? வா ஓடியா. கொண்டு வாங்க. பச்சையா இப்போ எடுத்து காட்டுறேன். நம்ம வரப்போ அது எப்படி வரும் தெரியல, வருமானே தெரியல. இதில் எதை இழுக்கிறதுன்னு தெரியலையே. இது எதுன்னே தெரியல, அதான் கரெக்டு. சௌமியா இருக்கட்டும். இது சௌமியா. 1 2 3.
இது நானே இப்போ எடுக்கிறேன். இப்போ எடுப்பாங்க. காட்டுங்க. ரொம்ப அப்படியே பிச்சு சாப்பிடு எப்படி இருக்கு பார்ப்போம். என்ன என்ன இது? அப்போ இது காஞ்சாதான் சாப்பிட முடியும். பச்சையா இருக்கு, ஒன்றும் சாப்பிட முடியாது போல. ஓகே, இது அப்படியே தரையில் போட்டால் காஞ்சிடு கரெக்டாக இருக்கும். இல்லை அது சாப்பிட்டு பார்க்குறீங்க, நல்லா இருக்கா? இது நான் எடுக்கிறேன். இது வந்து காஞ்சது, இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏய், மண் வாசனை. மழை பெய்ய போகுது. ஏய், இது நல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஏதோ இந்த இடத்துல போட்டுடலாம். காஞ்சதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் காயாதது. ஆமாம், அதெல்லாம் எடுத்து எடுத்து அவங்க போட்டு பெஞ்சாக போட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் உரிக்கிறாங்க. இதுதான் அவங்க ப்ராசஸ். ஓகே, பாய் பாய். எந்த அந்த ஹாய் சொல்லுங்க. பாய். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சென்னை சிங்காரி. யூடியூப்ல போய் சென்னை சிங்காரின்னு போடுங்க, நம்ம எல்லாம் வருவோம். உங்க பையன் யாராவது ஃபோன் வச்சுட்டு பண்ணலாம் வீட்டில், அதில் போடுங்க. சொல்லுங்க. எனக்கு சொல்ல தெரியாது. சென்னை சிங்காரி. ஆமா, நம்ம சென்னையில இருக்கனால சென்னை சிங்காரி. சென்னை சிங்காரி சொல்ல அது தெரியும். அப்போ போகிறோம், பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். சரியா? இந்த ஊர் பக்கம் வந்தீங்கன்னா என் பேர் சொல்லி அம்மாச்சிட்ட நீங்கள் வேறு கல்ல வாங்கிக்கலாம். சரியா? அம்மாச்சிட்ட வெள்ள சேமாச்சிட்ட. அவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, சரி, பாய். நான் இவங்க தான் எங்களோட அம்மாச்சி. லாஸ்ட் அம்மாச்சி. ஆமா, மூணாவது அம்மாச்சி. நம்ம பார்த்த அந்த 2 அம்மாச்சியோட தங்கச்சி தான் இவங்க. என்ன எப்போ நீ வில்லேஜ் மீட்டப்பா? நான் கட்டி பிடிக்கவும் கட்டி வேணா பிடிக்கிறேன். கல்யாணம் அப்புறம் பண்ணிப்போம். எப்போ பண்ண? இப்போ ஆட்டில் பேரம்பத்தி பக்கம் பார்த்தேன். நீ மதுரைக்கு என்னைக்கு எப்போ வரையா அப்பதான் பண்ணுவேன். எப்படி நாளைக்கே வரியா? நாளைக்கே பண்றேன். கார்கர் கம்ம கிடக்கல. வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு வேற. சரி, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணுவோம். நான் வாங்கினேன், இங்க நாங்க கொடுத்துட்டோம். வேற வராம பயமாச்சி போயிட்டு வரோம்.